இந்த நெட் ஃபேப்ரிக் ஸ்டிச் பண்ணுற போது எல்லாமே வந்து ஸ்லீவில் அண்டர் ஆர்ம்ஸில் எல்லாமே குத்துற மாதிரி இருக்கா, அந்த குத்துற மாதிரி ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ரா எட்ஜஸை வந்து கன்சீல் பண்ணியிருப்பீங்க, ஐ மீன் ஓவர்லாக் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ஓவர்லாக் பண்ணதுக்கப்புறம் ஏதோ ஒரு சைடில் வந்து ஒரு படிஞ்சு ஒரு ஸ்டிச்சை போட்டுருங்க. ஸோ தட் வந்து அந்த சீம் அலவன்ஸ் வந்து நகராது, அது ஃப்ளாட் ஃபில் சீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு. ட்ரிக் நம்பர் 2, இதுலேயுமே சேம் அந்த சீம் அலவன்ஸை வந்து ஓவர்லாக் பண்ணிக்கோங்க. ஓவர்லாக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலாக யூ நெக்கு இல்லை வி நெக்கு இல்லை ஸ்கொயர் நெக்குக்கு எல்லாமே வந்து பவுன் சீம் மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதாவது எக்ஸ்ட்ரா பயா ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்து அதை மட்டும் ஃபினிஷ் பண்ணி அடித்து திருப்புவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை ஹெம் பண்ணுவோம். ஹெம் பண்ண வேணாம், இதுக்கு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னாவே அது நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். ட்ரிக் நம்பர் 3, இது வந்து நீங்கள் நெக்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் ஸ்லீவ்லேயும் இந்த ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அண்டர் ஆர்ம் பேட்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் வந்து கிடைக்கும். அந்த அண்டர் ஆர்ம் பேட் வந்து சீம் அலவன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை இன்ட்டு 2 போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ்னால் 1 இன்ச்சுக்கு வந்து அந்த அண்டர் ஆர்ம் பேடை கட் பண்ணிவிட்டு அதை ஸ்டிக் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.